நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். பிரியமான தேவஜனமே, இந்த நாளிலும் உங்கள் மத்தியிலும் தேவனுடைய வார்த்தை கொடுப்பதற்கு எனக்கும் கிருபை பாராட்டின என் தேவாதி தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றும் நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தின் பின்பகுதி. மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தின் பின்பகுதி. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். இந்த வசனத்தையும் இயேசு கிறிஸ்துவானவர் பூமியில் இருந்தபோது அவர் செய்த ஊழியத்தின் காரணங்களினாலும் ஊழிய பாதையிலும் அவர் சொன்ன காரியம் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று. இந்த வார்த்தையை குறித்து இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லக்கூடிய காரியம் என்னவென்றால், இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். கிறிஸ்தவ வாழ்க்கையில் இந்த விசுவாசம் என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. நாம் அநேக காரியங்களை குறித்து ஜெபம் செய்வதுண்டு, அநேக காரியங்களை குறித்து தேவனிடத்தில் கேட்பதுண்டு. ஆனாலும் நாம் கேட்கக்கூடிய காரியத்தில் விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்கிறது? தேவனை முழுமையாக நம்பி நாம் விசுவாசித்து அந்த காரியத்தை கேட்கிறோமா, இல்லை விசுவாசம் இல்லாமல் நாம் அந்த காரியத்தை கேட்கிறோமா என்பதில்தான் நாம் செய்யக்கூடிய ஜெபங்களுக்கு ஏற்ற பதில் கிடைக்கும், கிடைக்காமலும் போகும். அப்பொழுதும் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு ஜெபத்திற்கும் ஒவ்வொரு காரியத்திற்கும் கிறிஸ்துவுக்குள் அவர் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய விசுவாசத்தின் நிமித்தமாகத்தான் நாம் அற்புதங்களையும் அடையாளங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்று சொன்னால், இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்தபோது அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். சில ஜனங்களுடைய அவிவிசுவாசத்தை குறித்து அவர் மிகவும் ஆச்சரியப்பட்டு அங்கே அவரால் அநேக அற்புதங்களை செய்ய முடியவில்லை. அங்கிருந்து அவர் கடந்து சென்றார் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் என்ன காரியத்தை குறித்து தேவனிடத்தில் கேட்கிறோம், எப்படிப்பட்ட காரியத்தை தேவனிடத்தில் கேட்கிறோம், கேட்கக்கூடிய காரியத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக கேட்கிறோமா, விசுவாசம் உள்ளவர்களாக நாம் இருக்கிறோமா என்பதை குறித்து நாமும் சிந்தித்து பார்க்க வேண்டும். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட போது கைகளிலும் கால்களிலும் விலங்குகளால் பூட்டப்பட்டு தொழுமரத்தில் கட்டி வைத்திருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையிலும் அவர்கள் தேவனை பாடி துதித்தது நிமித்தமாக அந்த சிறைச்சாலை மிகவும் அதிர்ந்து அவர்கள் வெளியே வந்து அந்த போர்ச்சேவகரன் காவல் காத்து கொண்டிருக்கவன் அவன் தனக்கு கத்தியால் தன்னை குத்தி கொலை செய்து போகக்கூடிய சூழ்நிலையில் இவர்கள் உனக்கு எந்த கெடுதியும் நீ செய்து கொள்ள வேண்டாம் என்று அவனை நிறுத்தி அவர்களுக்கு தேவனுடைய வசனத்தை கொடுத்தார்கள். தேவனுடைய வசனத்தை அவனுக்கு போதித்தார்கள். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, அவன் விசுவாசம் உள்ளவனாகி தேவனை ஏற்றுக்கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் விசுவாசம் உள்ளவனாகி தேவனை ஏற்றுக்கொண்டு அவன் வீட்டார் அனைவரோடும் கூட மகிழ்ச்சியாக இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசம் நமக்குள் இருக்கும்போது தான் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவானவர் தெளிவாக சொல்லுகிறார், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நீ விசுவாசிக்க கூடுமானால், நீ ஒரு காரியத்தை குறித்து தேவனிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய காரியத்தை குறித்து நீ நம்பிக்கையோடு இருப்பாயானால் நிச்சயம் அந்த காரியம் உனக்கு கிடைக்கும். என கண்பானவர்களே, ஒருவேளை நீங்கள் அநேக காரியங்களை குறித்து தேவனிடத்தில் விண்ணப்பம் செய்து கொண்டிருக்கலாம், அநேக காரியங்களை குறித்து நீங்கள் உபவாசித்து ஜெபம் செய்து கொண்டிருக்கலாம், அநேக காரியங்களை குறித்து அநேக வருடங்களாக நீங்கள் ஜெபித்து போராடி கொண்டிருக்கலாம். ஆனாலும் அந்த காரியத்தில் உங்களுக்கு பதில் கிடைக்கவில்லை என்றால் இரண்டு காரணம்தான். ஒன்று, தேவனுடைய சித்தம் அதில் இல்லாமல் இருக்கும். இரண்டாவது காரியம், உங்கள் விசுவாச குறைபாடாக இருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ஜெபத்திலும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான தைரியம்,
கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான விசுவாசம், கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான நம்பிக்கையோடு நீங்கள் ஜெபம் செய்யும்போது கர்த்தருடைய சித்தத்தின்படி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களை, நீங்கள் வேண்டுதல் செய்யக்கூடிய காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வசனத்திலும் இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய காரியம் என்னவென்றால், நீ விசுவாசிக்க கூடுமானால், நீ விசுவாசிக்கிறவனுக்கு, உனக்கு விசுவாசத்தின் மீது ஒரு நம்பிக்கை இருந்தால், இயேசுவின் மீது உனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தால், தேவன் மீது உனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தால், நிச்சயம் நீ விசுவாசிக்கிற காரியம் உனக்கு ஆகும் என்று சொன்னார். இன்று வேதத்தின் அடிப்படையில் ஒரு சம்பவத்தையும் நானும் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க ஆசைப்படுகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல் 20-21 வசனங்கள் வரை இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு அற்புதத்தை செய்கிறார். இங்கே அவர் ஒரு நாள் தேவனுடைய ஆலயத்தில் உபதேசித்து தேவனுடைய ஜனங்களுக்காக விண்ணப்பம் செய்து வனாந்தரத்திலிருந்து எல்லா காரியங்களையும் ஜெபம் எல்லாவற்றையும் முடித்துவிட்டு இயேசு கிறிஸ்துவானவர் ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்பட்ட ஒரு சம்பவத்தை வேதம் தெளிவாக சொல்லுகிறது. 17ஆம் வசனம், பின்பு ஒரு நாள் அவர் உபதேசித்து கொண்டிருக்கும் போது கலிலேயா யூதேயா நாட்டிலுள்ள சகல கிராமங்களிலும் எருசலேம் நகரத்திலுமிருந்து வந்து பரிசேயரும் நியாயசாஸ்திரிகளும் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. இயேசு கிறிஸ்துவானவர் உட்கார்ந்து தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஏற்றவர்களை குறித்து ஜனங்களுக்கு பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறார். அப்படி செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த இடத்தில் பரிசேயரும் நியாயசாஸ்திரிகளும் இருந்து இயேசு என்ன செய்கிறார் என்பதை குறித்து கவனித்து கொண்டிருக்கிறார்கள், பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலும் தேவனுடைய வல்லமை புறப்பட்டு அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் பிணியாளிகள் சுகம் பெற்ற சூழ்நிலை இங்கு காணப்படுகிறது. 18ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது சில மனுஷர் திமிர்வாதக்காரன் ஒருவனை படுக்கையோடு எடுத்து கொண்டு வந்து அவனை உள்ளே கொண்டு போகவும் அவர் முன்பாக வைக்கவும் வகை தேடினார்கள். இன்றைக்கும் நாம் சிந்திக்கக்கூடிய காரியம் இந்த திமிர்வாதக்காரனை குறித்து அல்ல. இந்த திமிர்வாதக்காரனை ஒரு 4 நபர்கள், ஒரு சில நபர்கள் தூக்கி கொண்டு வந்து இவனுக்கு எப்படியாவது அற்புதம் நடக்க வேண்டும், இவனுடைய வாழ்க்கையில் இவன் எழுந்து நடக்க வேண்டும், இவன் ஒரு அற்புதத்தையும் அடையாளத்தையும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இவன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற விசுவாசத்தோடு அந்த பிணியாளியை எடுத்து கொண்டு வந்த அந்த நபர்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். எனக்கு அன்பான தேவஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமாக காணப்படுகிறது? ஒருவேளை இந்த திமிர்வாதக்காரனுக்கு சுகம் கிடைக்க வேண்டும் என்று இந்த ஜனங்கள், அவனை தூக்கி கொண்டு வந்த ஜனங்கள் எப்படி விசுவாசத்தோடு வந்தார்களோ அதே போல நம்மிடத்திலும் அநேகர் ஜெபம் செய்யும்படி, தேவனிடத்தில் விண்ணப்பம் செய்யும்படி புறஜாதி ஜனங்களும் தேவனை அறியாத ஜனங்களும் விக்கிரகங்களை ஆராதிக்கிற ஜனங்களும் எப்படியாவது தேவனிடத்தில் நீங்கள் ஜெபித்து எனக்கு ஒரு அற்புதத்தையும் ஒரு அடையாளத்தையும் ஒரு மன நிம்மதியையும் நீங்கள் பெற்றுத்தர வேண்டும் என்று நமக்காக நம்மிடத்தில் கேட்கும்போது நாம் எந்த வகையில் விசுவாசத்தோடு அவர்களுக்காக ஜெபம் செய்கிறோம் என்பதுதான் கேள்விக்குறி. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் என்பது மிக மிக அவசியமான ஒன்று. நாம் எத்தனை முறை உபவாசம் இருந்து ஜெபித்தாலும் சரி, எத்தனை முறை நாம் தேவனிடத்தில் மன்றாடி ஜெபித்தாலும் சரி, எத்தனை மணி நேரம் முழங்கால் படியிட்டு தேவனை நோக்கி, தேவனை எனக்கு இறங்கும், தேவனை உம்மை நோக்கி நான் கெஞ்சுகிறேன் என்று தேவனை நோக்கி நாம் கூக்குரலிட்டாலும் சரி, தேவன் நமக்கு விசுவாசம் இல்லை என்றால் ஒருபோதும் பதிலளிக்க மாட்டார். இவங்க என்ன செய்கிறாங்க பாருங்க, ஒரு திமிர்வாதக்காரன் ஒருவனை படுக்கையோடு எடுத்து கொண்டு வந்து இயேசு இருக்கக்கூடிய இடத்துக்கு உள்ளே கொண்டு போய் அவருக்கு முன்பதாக வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க நினைக்கிறாங்க, அவனுடைய வகை தேடினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எப்படியாவது உள்ளே கொண்டு போய் இயேசுவுக்கு முன்பதாக இவனை நாம் காண்பித்து விட வேண்டும், எப்படியாவது இவன் சுகம் பெற்றுவிட வேண்டும் என்கின்ற ஆவல் இந்த 4 பேருக்கும் இருந்தது. அவனை தூக்கி வந்த ஒவ்வொரு நபருக்கும் இருந்தது.
19ஆம் வசனம், ஜனக்கூட்டம் மிகுதியாக இருந்தபடியால் அவனை உள்ளே கொண்டு போகிறதற்கு வகை காணாமல் வீட்டின் மேல் ஏறி தட்டோடுகள் வழியாய் ஜனங்கள் மத்தியில் இயேசுவுக்கு முன்பாக அவனை படுக்கையோடே இறக்கினார்கள். இப்போ என்ன செய்கிறாங்களாம், கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது, நெருக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் அற்புதங்கள் செய்கிற தேவன், சுகம் கொடுக்கக்கூடிய தேவன், பிணியாளிகளை ரட்சிக்கிற தேவன் நமக்கு முன்பதாக இருக்கிறார். இந்த வாய்ப்பை நாம் தவறவிடக்கூடாது என்பதற்காக இவங்க அடுத்த ஒரு வழியை தேடுறாங்க. ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்குப்பா, இந்த இடத்துக்குள்ளே நம்ம போக முடியாது, நம்ம நினச்சலாம் மேலே ஏறி கூரையை பிரித்து அவனை உள்ளே இறக்கிடலான்னு முடிவு பண்ணி அவர்கள் விடாமுயற்சியாய் எப்படியாவது இவனுக்கு நாம் சுகத்தை கொடுக்க வேண்டும், எப்படியாவது இவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், இவன் படுக்கையிலிருந்து எழுந்து நடக்க வேண்டும் என்கின்ற விசுவாசம் இவர்களுக்கு காணப்பட்டது. விசுவாசம் இவர்களுக்கு காணப்பட்டது. இவர்களுடைய விசுவாசத்தின் நிமித்தம் அந்த திமிர்வாதக்காரன் ரட்சிக்கப்பட்டான். நம்முடைய விசுவாசத்தின் நிமித்தம், பிறருடைய விசுவாசத்தின் நிமித்தம் நாம் காக்கப்படலாம். நம் விசுவாசத்தின் நிமித்தம் அவர்கள் காக்கப்படலாம். நம்மீது வைத்த இரக்கம், நம்மீது வைத்த கிருபை, நம்மீது அவர் கொண்ட அன்பு நம்மை ஒருபோதும் புறம்பே தள்ள மாட்டார். நாம் விசுவாசத்தோடு இருக்கிறோமா? என் பிள்ளை கேட்கக்கூடிய காரியத்தில் விசுவாசம் காணப்படுகிறதா? என்னை முழுமையாக நம்பி என் மகன் கேட்கிறானா? முழுமையாக நம்பி என் மகள் கேட்கிறாளா என்பதை நம் தேவனாகிய கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். இவங்க எல்லாரும் என்ன செய்கிறாங்க பாருங்கள், உள்ளே வர்றதுக்கு ரொம்ப ஜனக்கூட்டமாக இருக்குது, வர முடியலைன்ன உடனே வந்த வேலையை நம்ம நிச்சயமாக முடிச்சுட்டு தான் போகணுன்னு சொல்லி மேலே ஏறி தட்டோடுகள் வழி அனுப்பிச்சிறாங்க. அவரை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே இறக்குறாங்க. 20ஆம் வசனம், அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மனுஷனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். பிரியமான தேவஜனமே, இங்கே நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான காரியம் என்ன பாருங்கள், அந்த மனிதர்களுடைய விசுவாசத்தின் நிமித்தமாக இவ்வளவு நாள் பாவத்தோடு இருந்த இந்த மனிதனுடைய வாழ்க்கை ரட்சிக்கப்பட்டது. நம்முடைய விசுவாசத்தின் நிமித்தமாக மற்றவருடைய பாவம் ரட்சிக்கப்படும், பாவத்திலிருந்து மீட்டெடுக்கப்படும், பாவத்திலிருந்து அவர்களை வேறு பிரித்து எடுக்கப்படும். ஒரு ரட்சிப்புக்கு நேராக அவர்கள் வருவதற்கு ஒரு வழியாக இருக்கும். அவர்களுடைய விசுவாசத்தின் நிமித்தம் நாம் ரட்சிக்கப்படலாம். அவர்களுடைய விசுவாசத்தின் நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும். நம்முடைய விசுவாசத்தின் நிமித்தம் அவருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும். பிரியமான தேவஜனமே, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அந்த நபர்களுடைய விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமாக இருந்தது? இயேசு கிறிஸ்து அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய புகழ், அவருடைய கீர்த்தி எங்கும் பரம்பிச்சு. குருடர்கள் பார்வையடைகிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், ஊமைகள் பேசுகிறார்கள், முடமானவர்கள் எழுந்து நடக்கிறார்கள், வியாதியஸ்தர்கள் எல்லாரும் சொஸ்தமாகிறார்கள். பாவங்களை சுமந்து கொண்டிருக்கிறவர்கள் எல்லோரும் தேவனிடத்தில் ரட்சிப்பை பெற்று மீண்டும் புது வாழ்க்கைக்கு நேராக செல்லுகிறார்கள். இவனும் ரட்சிக்கப்பட வேண்டும், இவனும் எழுந்து நடக்க வேண்டும், இவனுடைய பாவங்களும் மன்னிக்கப்பட வேண்டும் என்கின்ற விசுவாசம் இவனை ரட்சிக்க ஏதுவாக இருந்தது. நம்மளுடைய விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமாக இருக்கிறது? நாம் எப்படிப்பட்ட விசுவாசத்தை நாம் கொண்டிருக்கிறோம்? இயேசு சொல்லுகிறார் பாருங்க, அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மனுஷனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அல்லேலூயா. ஒருவேளை நம்முடைய விசுவாசத்தின் நிமித்தம் நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பாவங்கள் மன்னிக்கப்படும்.
நம்முடைய விசுவாசத்தின் நிமித்தம் நம்முடைய கடன்கள் மன்னிக்கப்படும். நம்முடைய விசுவாசத்தின் நிமித்தம் நம்முடைய தொழிலில் இருக்கக்கூடிய நஷ்டங்கள் எல்லாம் விலகி போகும். நம்முடைய விசுவாசத்தின் நிமித்தம் சமாதான குறைச்சல்கள் எல்லாம் எடுத்து போடப்படும். நம்முடைய விசுவாசத்தின் நிமித்தம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள், வேதனைகள், சண்டைகள், சச்சரவுகள் எல்லாம் எடுத்துப்பட போகும். நாம் செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். விசுவாசத்தை குறித்து வேதம் அநேக காரியங்களை சொல்லுகிறது. விசுவாசிக்கிறவன் பதறான், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆனால் இந்த அவிவிசுவாசத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய ராஜ்யத்தில் பயப்படுகிறவர்களும் அவிவிசுவாசிகளும் பங்கடைவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவிவிசுவாசிகளும் பயப்படுகிறவர்களும் தேவனுடைய ராஜ்யத்தில் பங்கடைவதில்லை என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. உங்களுடைய அவிவிசுவாசத்தை உங்களிடத்திலிருந்து எடுத்து போடுங்கள். உன் மனதில் ஒருவேளை அவிவிசுவாசம் காணப்படுகிறதா, விசுவாச குறைச்சல் காணப்படுகிறதா, அதனை எடுத்து போடு. தேவனை முழுமையாக விசுவாசி. தேவன் உனக்கு அற்புதம் செய்ய முடியும் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் இருக்க வேண்டும். இந்த அவிவிசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்ய விடாமல், தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட முடியாமல் அவரை மட்டுப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவான் அந்த பூமியில் இருந்தபோது அவர்களுடைய அவிவிசுவாசத்தை குறித்து தேவன் அவர்களுடைய அவிவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு, என்னப்பா இந்த ஜனங்கள் இப்படி நம்பாமல் இருக்காங்களேன்னு சொல்லி அங்கே அவரால் அநேக அற்புதங்களை செய்ய முடியவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் அவிவிசுவாசம் காணப்படுமேயானால் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்காது. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் அவிவிசுவாசம் காணப்படுமேயானால் உங்களுடைய வாழ்க்கையில் அடையாளங்களை நீங்கள் பார்க்க முடியாது. முழுமையாக தேவனை விசுவாசிக்க வேண்டும், முழுமையாக அவரை நம்ப வேண்டும். எப்படி இந்த திமிர்வாதக்காரனுக்கு மறு வாழ்க்கை கிடைப்பதற்கும் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கும் இந்த நபர்கள் உதவி செய்தார்கள், அவருடைய விசுவாசம் எப்படி காணப்பட்டதோ அதே போல மற்றவர்களுடைய ரட்சிப்புக்காகவும் மற்றவர்களுடைய வாழ்க்கையின் மன்னிப்புக்காகவும், நம்முடைய குடும்பத்தின் மன்னிப்புக்காகவும், நம்முடைய வாழ்க்கை மேம்படவும், நம்முடைய இருக்கக்கூடிய இடத்தில் நாம் ஒரு உயர்வை அடையவும் நமக்கு நம்முடைய விசுவாசம் பெரிதாக இருக்க வேண்டும். நம்முடைய விசுவாசம் ஒருவேளை பெரிதாக இருந்தால் தேவன் நம்மை தூக்கி எடுத்து நிறுத்துவதற்கு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஏனென்று சொன்னால் விசுவாச குறைச்சல் காணப்பட்டால் தேவனுடைய அற்புதம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்காது. விசுவாச குறைச்சல் காணப்பட்டால் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய செயல்கள், திட்டங்கள் எதுவும் நடைபெறாது. முழு விசுவாசத்தோடு நாம் காணப்படும் போது, முழு விசுவாசத்தோடு நாம் காணப்படும் போது எப்படி இந்த திமிர்வாதக்காரனுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தேவனிடத்தில் பெற்றுக்கொண்டானோ, மற்றவருடைய விசுவாசத்தின் மூலம் இவன் ரட்சிக்கப்பட்டான். நம்முடைய விசுவாசத்தின் நிமித்தம் நம்முடைய குடும்பம் ரட்சிக்கப்படும். நம்முடைய விசுவாசத்தின் நிமித்தம் நாம் செய்யக்கூடிய தொழில்கள் ஆசீர்வதிக்கப்படும். நம்முடைய விசுவாசத்தின் நிமித்தம் நாம் செய்யக்கூடிய எல்லா வேலைகளும் ஆசீர்வதிக்கப்படும். நம்முடைய விசுவாசத்தின் நிமித்தம் நம்முடைய இல்லங்கள் ஆசீர்வதிக்கப்படும், நம்முடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படும், நம்முடைய ஊர் ஆசீர்வதிக்கப்படும். நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன காரியங்களும் ஆசீர்வாதமாக இருக்கும். அதற்கு ஒரே ஒரு காரியம், நாம் நம்முடைய விசுவாசத்தை மேம்படுத்த வேண்டும், கிறிஸ்துவுக்குள் உயர்த்த வேண்டும். விசுவாசத்தை தேவனுக்குள் நாம் உயர்த்தி வைக்கும்போது ஆசீர்வாதத்தையும் அற்புதத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட காரியத்தை தேவன் நமக்கு தரும்படி ஜெபம் செய்வோம். கண்களை மூடி ஒரு விசை, கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை அவிவிசுவாசம் காணப்படுமேயானால் அதனை எடுத்து போட்டு விசுவாசத்தை எங்களுக்குள் நிரப்பித்தாருமப்பா. விசுவாசத்தை எங்களுக்குள் நிரப்பித்தாருமப்பா. விசுவாசத்தை எங்களுக்குள் நிரப்பித்தாரும். நாங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கட்டும். நாங்கள் முழு நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அப்பா. கிறிஸ்துவை நம்பினவர்களாக காணப்பட வேண்டும். உம்மீது வைத்த நம்பிக்கை, உம்மீது வைத்த விசுவாசத்தின் நிமித்தமாக நாங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்பா. இப்பொழுதும் ஜெபம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க.
என்ன காரியத்திற்காக விசுவாசத்தோடு உம்மிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, முழு விசுவாசத்தோடு உம்மை நோக்கி இப்பொழுது கெஞ்சி மன்றாடி கொண்டிருக்கிறார்களோ, அந்த காரியத்தில் கிறிஸ்து இயேசுவுக்குள் நீர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்களை ஆசீர்வதியும். விசுவாசத்தின் நிமித்தம் அவர்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளட்டும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தாவே, நான் இந்த காரியத்தில் நான் விசுவாசத்தோடு இருக்கிறேனப்பா, உம்மீது நம்பிக்கையோடு இருக்கிறேனப்பா. உம்மீது வைத்த நம்பிக்கை நிமித்தம் நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வேன் என்று விசுவாசத்தோடு யாரெல்லாம் இப்பொழுது உம்மை நோக்கி வேண்டுதல் செய்கிறார்களோ, உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றும் அப்பா. உடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை உம்மை துதிக்கிறோம். இப்பொழுதும் கேட்ட சத்தியத்தின்படி உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் விசுவாசத்தோடு இருக்க கிருபிச்சிங்கப்பா. அந்த திமிர்வாதக்காரனுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கவும், மறு வாழ்க்கை கிடைக்கவும், அவனுடைய பாவம் மன்னிக்கப்படவும், மற்றவர்களுடைய விசுவாசம் எப்படி காணப்பட்டதோ அதே போல் எங்களுடைய விசுவாசம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். எங்களுடைய விசுவாசத்தின் நிமித்தம் எங்களுடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டும். எங்களுடைய விசுவாசத்தின் நிமித்தம் எங்களுடைய இல்லங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். எங்களுடைய விசுவாசத்தின் நிமித்தம் எங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். எங்களுடைய விசுவாசத்தின் நிமித்தம் எங்களுடைய தொழில்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாகப்பா. பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. விசுவாசத்தினால் நிரப்புங்க. விசுவாசத்திற்கு ஏற்ற ஆசீர்வாதத்தையும் சந்தோஷத்தையும் அவர்கள் பெற்றுக்கொள்ள நீங்கள் கிருபை கொடுங்க. உடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். வழிநடத்தும் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.